نحمد ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையிலே நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்ளிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி ஒரு தீயவனிடமிருந்து ஒரு நல்ல செய்தியை தெரிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அதற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறது என்ற மாதிரியான ஒரு செய்தி இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறாங்க. என்ன தர்மம்? என்ன? ஃபித்ரா. இந்த பெருநாளை கூட எப்படி சொல்லுவோம்? ஈதுல் ஃபித்ர், அப்படிதானே? தர்ம பெருநாள். அதாவது இந்த நோன்பு காலகட்டத்தில் நம்மை அறியாமலையோ அல்லது அறிந்தோ நோன்பு பிடிச்சுக்கிட்டே ஏதாவது பாவங்கள் நம்ம பண்ணியிருப்போம். இந்த பாவங்களுக்கு பரிகாரமாக ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சாங்க? ஃபித்ராவை கடமையாக்கினாங்க. இந்த ஃபித்ராவுடைய பொருளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்க காலகட்டத்தில் திரட்டி ஒண்ணா வச்சுதான் கொடுத்தாங்க. அது மாதிரி தான் ஒரு கட்டத்தில் ஃபித்ராவுடைய பொருட்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல இருக்கு. இந்த ஃபித்ராவுடைய பொருளை பாதுகாப்பதற்காக ரசூலுல்லாஹ் ஒரு நபி தோழரை நியமனம் செய்யறாங்க. யாருன்னா அவரு யார் தெரியுமா? தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா கிட்ட ஃபித்ராவுடைய பொருளை பாதுகாக்க பொறுப்பை கொடுக்குறாங்க. நம்ம பள்ளியில கூட இப்ப இருக்க தான் செய்தி. அதை பக்காவா சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுல்ல. அப்ப அது மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்குறாங்க. இவர் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. பொருளை பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் அள்ள ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையும் அள்ளிட்டு போறாரு. உடனே அவர் அபூ ஹுரைரா என்ன பண்றாருன்னா அவர் பிடிக்கிறார். பிடிச்சி, இது ஃபித்ராவுடைய பொருள், இதை நீ எடுத்துட்டு போற, உன்னை கண்டிப்பா நான் அனுப்பிச்சுவேன், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு அபூ ஹுரைரா சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, அதாவது நான் ஒரு ஏழை, எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். உடனே அவர் விட்டுறார். அபூ ஹுரைரா அவனுக்கு இப்படி சொன்ன உடனே விட்டுறார். விட்டவனே ரசூலுல்லாஹ் மறுநாள் கேட்கிறாங்க அபூ ஹுரைராட்ட. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அபூ ஹுரைராவே, நேற்றிரவு ஒருவர் உங்ககிட்ட வந்தாரே, என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இப்படி ஃபித்ராவுடைய பொருள் எடுத்தான், நான் உங்களை பிடிச்சு கொடுப்பேன், நான் ஒரு ஏழை, எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவன் பொய் சொல்றான், அவங்ககிட்ட இன்றைக்கு இரவு வருவான் அப்படிங்கிறான், இன்னைக்கும் வருவான் அப்படிங்கிறான். இது மாதிரி 3 தடவை அவர் வரார். அந்த மனிதன் செய்றாரு, பொருள் எடுக்கிறாரு, நான் ஏழைங்கிறாரு, இவர் பிடிச்சு கொடுப்போங்கிறாரு, விட்டுறாரு. கடைசியா ஒரு கட்டத்தில் அபூ ஹுரைராட்ட சொல்றாரு, நீ 3 தடவை உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்ட, நீ இப்படி இந்த திருடுற வேலையை விடல, உன்னை கண்டிப்பா நான் செய்வேன், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே
அந்த மனிதர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லித்தரேன்னு விட்டுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சரி சொல்லித்தா அப்படின்னு சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பாருங்க. சரி சொல்லு அப்படின்ன உடனே, ஒண்ணுமில்ல, நீங்க எப்பொழுதுமே என்ன செய்யுங்க, படுக்கைக்கு போறீங்களே, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி சூரத்துல் பக்கராவுடைய 2வது அத்தியாயம் 255வது வசனம், ஒற்ற வசனம் தான், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க ஓதுங்க. நைட்டு படுக்கும் பொழுது இதை ஓதாம நீங்க படுத்துறாதீங்க. இதை ஓதிட்டு படுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு வானவர் பிரத்யோகமாக பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நல்ல செய்தியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் விட்டுறாங்க. இவன் போயிட்டாரு, மனிதர் விட்டுட்டாரு. 3வது நாள் கழிச்சு ரசூலா கேட்டாங்கல்ல, இன்னைக்கு வந்தானா? ஆமா வந்தான். யார் ரசூலா? வந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போத்தான். நான் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்ச உடனே நான் ஒரு நல்ல காரியம் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சரி சொல்லுன்னு இந்த காரியத்தை சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே, அவன் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறான், அவன் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறான், அவன் வேற யாரும் கிடையாது, மேப்படியா யாருதான்? சைத்தான் தான் வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரசூலா சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அதாவது சைத்தான் மூலமாக அல்லாஹ் என்ன செய்றான், நமக்கு மார்க்கத்தை கத்து தந்திருக்கிறான். இந்த ஆயத்துல் குர்சியை தான் நாம என்ன செய்யணும் சொன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி அந்த இரவு நேரத்துல கண்டிப்பா ஓதியே ஆகணும். இன்ஷா அல்லாஹ் ஓதுவோமா? சரி, இப்ப கேட்கிறேன், ஆயத்துல் குர்சி எனக்கு மனப்பாடம் அப்படிங்கிற கை தூக்குங்க. மனப்பாடம் பண்ணாம இருக்கிறோம்ல, படிக்கிறோமா இன்ஷா அல்லாஹ்? அதாவது இப்ப கேட்டுட்டு அந்த செய்திய இன்னையிலேருந்து என்ன செஞ்சிடும், ஓதான் பார்த்தே ஓத ஆரம்பிங்க. நைட்டு என்னத்தை செய்தியோ இல்லையோ ஆயத்துல் குர்சி செய்யுங்க, ஓதிட்டு படுங்க. பிரத்யோகமாக அல்லாஹ் என்ன செய்றான், ஒரு மலக்க நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்புக்காக ஏற்பாடு செய்கிறான். இது ஒரு செய்தி. என்னமோ ஆயத்துல் குர்சினா சும்மா சாதாரண இடம் போட்டுறக்கூடாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறானா, வீட்டில் ஷோக்கு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, வீட்டில் கல்வெட்டுல வச்சிருப்பாங்க ஆயத்துல் குர்சி. என்ன எழுதிருக்கு? அது ஆயத்துல் குர்சி, படிக்கல படிக்கலாம் அப்படின்றாங்க. சரி, மனப்பாடமா இருக்கு அவங்களுக்கு, அது மனப்பாடம் இல்லை. ஆயத்துல் குர்சி எங்க வாழணும்? எங்க வாழணும்? உள்ளத்துல வாழணும், சவுத்துல வாழக்கூடாது. அது பரக்கத்துக்குன்னு வச்சா அதுவும் தப்பாயிடும். சில பேர் பாத்துக்கிறீங்களா, கல்லாப்பட்டிக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க பெருசா போர்டு போட்டு. நம்ம ஆட்கள் கல்லாப்பட்டி இருக்கும், ஓனர் இருப்பாரு, பின்னாடி பார்த்தா கோல்டு ஃப்ரேம் அடி போட்டு சும்மா சூப்பரா எழுதி வச்சிருக்கோம். அவர்கிட்ட கேட்டா கூட தெரியாதுதான், எதுக்கு நான் அடிச்சு, எதுக்கு பாய் பரக்கத்து, அப்படி வச்சால் தப்பு. சரியா? சும்மா எழுதி வச்சிருக்கிறோம் படிக்கலாம் அப்படின்னா தப்பு கிடையாது. பரக்கத்துக்குன்னு எழுதி வச்சாலும் தப்பு, உள்ளத்துல வாழாம அங்க வாழ்ந்தாலும் நன்மை கிடையாது. உங்களுக்கு அப்ப ஆயத்துல் குர்சினா என்ன? முதல்ல அதாவது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி, கடவுள்னா யாரு, கடவுள் எப்படிப்பட்டவன், கடவுளுடைய இலக்கணம் என்ன, அட யாரெல்லாம் கடவுளா இருக்க பாத்தீங்களா, ஐயா எதையெல்லாம் கடவுளா இருக்கிறாங்க. நம்மள மாதிரி ஒரு மனுஷனா இருக்கிறான், அவனை கூட கடவுள் நினைக்கிறான். அடே கடவுளுக்கு இலக்கணம் தெரியுமா? இது ஓதுறோம்ல, ஓதும் போது இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். சும்மா சடங்குக்காக ஓதக்கூடாது. ஓத சொன்னா நீங்க ஓதிடுவீங்க, அப்படிதானே, கடகடன்னு ஓடிடுவீங்க. ஆனா அதனுடைய ஒவ்வொரு லைனுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சொல்லுங்க. அல்லாஹ் அவன்தான் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர யாரும் இல்லை, அவன் என்னென்னும் உயிரோடு இருப்பவன். ஒண்ணு. ஹய்யுல் கய்யூம், அவன் எப்போதும் நிலைத்திருப்பவன். வணங்குதா? கடவுளுக்கு சாவு கிடையாது, கடவுளுக்கு இறப்பு இல்லை, ஆரம்பமும் அவன்தான், முடிவும் அவன்தான். இதுல என்ன சொல்றான் தெரியுமா? எல்லாருமே நீங்க அழிஞ்சிருவீங்க, எனக்கு அழிவு இல்லைங்க. அல்லாஹ், அல்லாஹ்க்கு என்ன இல்லை? அழிவு இருக்கா? ஆரம்பம் அவன்தான், அவ்வளவு ஆகிர் முடிவான அவன்தான்.
இந்த உலகம் அண்ட சராசரம் எல்லாமே அழிஞ்சிரும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ரஹ்மான்ல பேசுவான். அதாவது ஒவ்வொன்றும் அழியக்கூடியதே, அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் தான் நிலைச்சிருக்கும். நான் வாழ இந்த காயல்பட்டினம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுக்குநூறா போயிடும். இந்த பூமி இருக்குமா, வானம் இருக்குமா, சூரியன் இருக்குமா, சந்திரன் இருக்குமா, கோள்கள் இருக்குமா, எல்லாம் டோட்டலா அழிஞ்சிடும். அல்லாஹ் மட்டும்தான் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், நிலைத்திருப்பவன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் சொல்லும் போது நினைக்கணும், அல்லாஹ் வந்தா வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை. அவன் ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். அடுத்தது லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் சொல்லுங்க. வெரி குட். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. அல்லாஹ் ரெஸ்ட் எடுப்பானா? ரெஸ்ட் எடுக்க மாட்டான். அல்லாஹ்க்கு ஓய்வு தேவையா? ஓய்வு தேவையில்லை. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் உலகத்தை. நாம தான் ரெஸ்ட், நமக்கு தான் ரெஸ்ட் தேவை. அல்லாஹ்க்கு ரெஸ்ட் தேவையா? அல்லாஹ்க்கு ரெஸ்ட் தேவையில்லை. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். அவன் ஒவ்வொரு நாளும் அலுவல்ல இருக்கிறான். அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எல்லாத்தையும் கண்காணித்தே இருக்கிறான். கொஞ்சம் கூட மிஸ் ஆக மாட்டான். இங்க நடக்கிறது, அமெரிக்காவில் நடக்கிறது, ஈரான்ல நடக்கிறது, இஸ்ரேல்ல நடக்கிறது, ஆஸ்திரேலியா நடக்கிறது, எல்லாம் அவனுக்கு தெரியும். எங்க என்னன்னு தெரியும். அல்லாஹ் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். அவன் ஒவ்வொரு நேரமும் அலுவல்ல இருக்கிறான் என்று இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அடுத்து பாருங்க, லஹு மாஃபி சமாவாதி வமா ஃபில் அர்த். சொல்லுங்க. வெரி குட். அதாவது லஹு மாஃபி சமாவாதி வமா ஃபில் அர்த், அத வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அவனுக்கே உரியது. இந்த பூமியில் இருக்க எல்லாம், வானத்தில் இருக்கிற எல்லாம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், மன்தல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. இருக்கு ஸ்டக் ஆயிட்டேனா? சரி. மன்தல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அதாவது எல்லா வார்த்தையும் நமக்கு பொருள் தெரியாது. ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சிட்டா பதில் சொல்லலாம். ஷிஃபா என்னது? ஷஃபாத். ஷஃபாத் என்னது? ஷஃபாத் என்னது? பரிந்துரை. பரிந்துரை. ஷிஃபா ஷஃபாத் இருக்குல, யஸ்ஃபஉன் வருதா? பரிந்துரை. அல்லாஹ் சொல்றான், அவனுடைய அனுமதியின்றி அவனிடம் பரிந்து பேசுபவர் யார்? மறுமையில யாருக்காவது யாரும் பரிந்து பேச முடியுமா? அல்லாஹ்ட்ட பேசவே முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து அல்லாஹ் பேசுறான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும். அவன் அவர்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னுள்ளவற்றையும் அறிகிறான். நமக்கு முன்னாடி நடந்தது, நமக்கு பின்னாடி நடக்க போகுது, எல்லாத்தையும் அவன் அறியக்கூடியவன். எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியும். வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மி இல்லா பிமா ஷா. அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து அவன் நாடியதை தவிர எந்த ஒன்றையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அடுத்ததா பேசுறான், ஓசிய குருசியு சமாவாதி வல் அர்த். இதுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. ஓசிய குருசியு சமாவாதி வல் அர்த். குர்சின் வருதா இல்லையா? குர்சினானது அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவனது குர்சி எனும் இருக்கையானது வானங்கள் பூமியை விட விசாலமானது. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இப்போ எங்க இருக்கிறான்? வானத்துல இருக்கிறான். எத்தாவது வானத்துல சொல்லுங்க? 7ஆம் வானத்துல அரிசில இருக்கிறான். அந்த அரிசி பத்தி அல்லாஹ் சொல்றான். அரிசி எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த வானங்கள் பூமியையும் உள்ளடக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமானது. நாம் ஆளக்கூடிய பூமி எவ்வளவு பிரம்மாண்டமானது. நாம் பார்க்கக்கூடிய கோள்கள் முதல் வானத்தில் எல்லா கோளையும் வச்சிருக்கிறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த ஒரு வானத்துல தான் இருக்குது. எத்தனை சூரியனுக்கு யாருக்கு தெரியுமா? சூரிய குடும்பம் எத்தனை தெரியுமா? சரி, இந்த பூமியை சூரியனுக்குள்ள வச்சா எத்தனை பூமியை வைக்கலாம்? இந்த பூமியை சூரியனுக்குள்ள வச்சாங்களேன், ஏறத்தாழ எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பூமியை கொண்டு சூரியன்ல வைக்கலாங்கிறோம். அவ்வளவு பிரம்மாண்டமானது.
சூரியனை விட பெருசு நட்சத்திரம். எத்தனை நட்சத்திரம் இருக்கு? மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்ங்கிறான். மில்லியன் கணக்கான நட்சத்திரம் இருக்கிறான். அதாவது இந்த ஒத்த வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ் அக்பர் சொல்றமா இல்லையா? அல்லாஹ் மிகப்பெரியவன், அதை விளக்குது நமக்கு. அட கடவுள்னா யாரு? உன்ன மாதிரி மனுஷ கடவுளா? நீயே செய்யறிய அது கடவுளா? மாடு கடவுளா? மனுஷ கடவுளா? கடவுளுடைய தன்மையை பாரு. ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் அல்லாஹ்வுடைய அரிசி உள்ளடக்கும். 7 வானங்களை பூமியை கொண்டு வச்சாலும் அல்லாஹ்வுடைய அரிசில இடம்பத்தும். அவ்வளவு பிரம்மாண்டமானவன். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அரிசில தான் அல்லாஹ்வே குர்ஆன் சொல்றான், அரிசில உட்கார்ந்தவர் தான் அல்லாஹ் விசாரணைக்கு வருவான்ல. மறுமையில விசாரணை செய்யும் பொழுது அல்லாஹ் அரிசில் இருந்தவனாக ஏறத்தாழ எத்தனை மலக்கள் தூக்கிட்டு வருவாங்க? அரிசி எத்தனை மலக்கள் சுமப்பாங்க? நீ சொல்ல மாட்டேங்கிறியா? 8 வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசி சுமந்து வருவாங்க. 8 வானவர்கள், 8 பேர் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 8 வானவர்ல ஒரு வானவரை பத்தி எனக்கு அல்லாஹ் சொல்ல அனுமதி தந்தா அப்படிங்கிறாங்க. என்ன அனுமதி? அல்லாஹ்வுடைய அரிசி சுமக்கக்கூடிய வானவர் இருக்கிறாங்களே, அவருடைய தோட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இந்த காதுக்கும் இந்த தோல் புஜத்துக்கும், அதாவது அல்லாஹ்வுடைய அரிசி சுமக்கக்கூடிய வானவருடைய காதுக்கும் இந்த தோல் புஜத்துக்கும் உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? இப்ப நமக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? இங்க 3/4 அடி இருக்கும். டக்குன்னு போயிட்டு வந்துடும்ல, இப்படி போயிட்டு வந்துடுமா? இது நமக்கு உள்ள அளவு. இதே அளவு ரசூலுல்லாஹ் அந்த அரிசி சுமக்கக்கூடிய வானவருடைய காதுக்கு தோல் மீது சொல்றாங்க. 700 வருஷம் பயணம் செஞ்சாலும் இந்த காதுக்கு தோலுக்கு வர முடியாதுங்கிறாங்க. 700 ஆண்டுகள் வேகமாக பயணம் செஞ்சாலும் இந்த இடத்தை கூட அடைய முடியாது. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? கால் இருக்குது, மேல தலை இருக்குது. வானவருடைய அளவு பத்திலா பிரம்மாண்டமான ஒரு சைஸ்ல இருப்பாங்க. அந்த மலக்கை தான் தூக்கிட்டு வருவாங்க. அல்லாஹ்வே அரிசியில் இருந்தவனாக அல்லாஹ் வருவான். அப்படிப்பட்ட அரிசி எப்படிப்பட்ட தெரியுமா? 7 வானங்களையும் பூமியை உள்ளடக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் அல்ல. எதை பாதுகாப்பது? எதை பாதுகாப்பது? சொல்லுங்க. பூமியையும் வானத்தையும் பாதுகாப்பது அல்லாஹ்க்கு சிரமமே கிடையாது. அல்லாஹ்க்கு சிரமம் இருக்கா? வானனா சும்மா நீங்க வானத்தை சும்மா பாத்திர கூடாது. வானத்தை யாரும் பார்த்து சிந்திக்கல மாட்டோம். எங்க மேல பாக்குறோம்? எல்லாம் அப்படியே கீழே பார்த்தாலும் போறோம். வானத்தை பார்க்கணுங்க, வானத்தை பார்த்து சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஹல்லதாக்க அதீதுல் கோஷல வரும்ல, வயில சமாஇ கைஃப ருஃபியத். இந்த வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க சிந்திக்க வேண்டாமா? கேட்கிறா அல்லாஹ். இந்த பாரு வானத்தை, எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு. அப்படிப்பட்ட வானத்தை நான் படைச்சிருக்கிறேன். உன்னை படைக்கலாம் ஒண்ணுமே இல்லைங்க. மனுஷன் உன்னை படைக்கிறது கஷ்டமா, அல்லது வானத்தை நம்ம படைச்சிருக்கிறோம் அது கஷ்டமா? வானத்தை பார்க்கணுங்க. நம்ம மொட்டை மாடிக்கெல்லாம் போனா வச்சீங்களேன், சும்மா ஊர்வலம் கழுவிட்டு இருக்க கூடாது, இப்படி பார்க்கணும் வானத்தை. எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹ் எப்படி படைச்சு வச்சிருக்கிறா சிந்திக்கணும். அது ஏதாவது ஓட்ட இருக்கா வானத்துல? எங்கேயா ஓட்ட இருக்கா? அவ்வளவு பார்த்த களைப்புட்டதா முடிய திசை பார்வை திரும்பும். அப்படிப்பட்ட வானத்தை சொல்றான். இந்த வானத்தையும் பூமியையும் என்னால பாதுகாக்கிறதுக்கு சிரமம் கிடையாது, ரொம்ப லேசு. இதுல என்ன தெரியுமா விளங்குது? அப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறது கஷ்டப்படுவானா? அல்லாஹ்க்கு நம்மள பாதுகாக்க கஷ்டமாங்க? அட உன்னை விட பிரம்மாண்டமான படைப்பு வானம், அதையே பாதுகாக்கிறது எனக்கு சிரமம் இல்லை. உன்னை நான் பாதுகாப்பது நல்லா. இதை விளங்காமத்தான் அவுலியா கிட்ட போய் பாதுகாப்பு தேடுறாங்க. அவங்களுக்கு அட அல்லாஹ் யாரு? அட வானத்தையும் பூமியும் பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் உன்னை பாதுகாக்க மாட்டானா? நீ போய் அவுலியா கிட்ட பாரு, கபர்ல போய் நிக்கிற, அப்பாவே அல்லாஹ் அவுலியாவேங்கிற. என்ன நினைச்சு வச்சிருக்கிறோம்? இந்த ஆயத்துல் குர்சி மிக பிரம்மாண்டமான ஒரு நிலையை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? ஆயத்துல் குர்சி ஓதுவாரு, ஓதிட்டு கபர்ல போய் நின்றா ஆயத்துல் குர்சி முழுமையா விளங்கி இருக்கிறாரா? இல்ல. இதை விளங்கினா எவன்ட்டையும் பாதுகாப்பு தேடக்கூடாதுங்க. செத்து போன எவன்ட்டையும் பாதுகாப்பு தேடக்கூடாது. அப்ப அல்லாஹ் பலவீனமானவனா?
அல்லாஹ் சொல்றான், அந்த ரெண்டையும் பாதுகாப்பது எனக்கு கஷ்டம் இல்லப்பா. உன்னை பாதுகாக்கிறது கஷ்டமா? பாதுகாப்பு யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்க பாதுகாப்பு தேடுங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது துஆ செய்யணும், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். வாகனத்தில் ஏறும் பொழுது அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். இப்ப முஸ்லிம் சமுதாயம் ஆயத்துல் குர்சி ஓதுறா, அதனுடைய அர்த்தத்தை தெரியாம ஓதிட்டு இருக்கிறான். அதனால கபூர்ல போய் முட்டிட்டு கிடக்குறான். இது பெரிய ஷிர்க். இந்த விஷயத்தை அல்லாஹ் செய்யலாம் நமக்கு சொல்லி காட்டுறான். வலா யஊது ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அதாவது அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் அல்ல, அவன் உயர்ந்தவன், மகத்தானவன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியுடைய விளக்கத்தை நாம உணர்ந்து அதை படிப்பினை பெற்று அதை ஓதக்கூடிய மக்கள் நாம் இருக்கும். ஒண்ணு, இந்த ஆயத்துல் குர்சி நைட்டு தூங்கும் போது ஓதுறோம்ல, இன்னொரு இடத்துல எங்க ஓதுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். 5 வேளை தொழுகைக்கு போறோம், 5 வக்து தொழுகிறோம்ல, இந்த 5 வக்து தொழுகைக்கு போறோம் ஆயத்துல் குர்சி ஓதணும். ஓதுனா என்ன நன்மை? எப்படி? வெரி குட். அதாவது 5 வக்துக்கு அப்புறம் ஆயத்துல் குர்சி நம்ம ஓதுனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணம் தான் தடையா இருக்குது, கன்ஃபார்ம்டு சொர்க்கம்ங்கறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த ஆயத்துல் குர்சியை நாம் என்ன செய்வோம்? மனப்பாடம் பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதி ஒவ்வொரு ஃபர்லான 5 வக்து தொழுகைக்கு அப்புறமா என்ன செய்வோம்? ஓதக்கூடிய மக்களா இருப்போம். பொருள் உணர்ந்து ஓதுவோம். சால ஓதுமா? பைக்கில் முன்னாடி ஸ்டிக்கரை ஒட்டி வச்சா பிரயோஜனம் இல்லை. எங்க வாழணும்? உள்ளத்துல வாழணும். வீட்டில் சவுத்துல கல்வெட்டு மாதிரி ஒத்தி வச்சு பிரயோஜனம் இல்லை. அந்த ஆயத்துல் குர்சி உள்ளத்துல வாழணும். சில பேருக்கு உள்ளத்துல இருக்கு, ஆனா பொருள் கூட தெரியாம செய்றாங்க, சிர்க் வச்சிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு நன்மை கிடைக்குமா? நன்மை கிடைக்காது. ஆக அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கும். இன்னொன்று வரை சிறப்பு சொல்லிட்டு முடிக்கிறேன். குரான்லயேங்க, குரான்ல எவ்வளவு வசனம் இருக்குது. இந்த வசனங்கள்லயே டாப் வசனம் இதாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல அபு அல் முந்திர்ங்கிற சாஹிபிட்ட கேட்கிறாங்க, அபு அல் முந்திரே, இறைவேதத்தில் உமக்கு தெரிந்த வசனங்களிலேயே எது மிகவும் மகத்தானது வசனம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிற ரசூலுல்லாஹ் அபு அல் முந்திர்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, குர்ஆனுடைய வசனங்களிலேயே மகத்தானது எது தெரியுமா? அப்ப அபு முந்தி சொல்றாங்க, ஆயத்துல் குர்சி. சூரா பக்கராவுடைய 2வது அத்தியாயம் 255வது வசனம். அல்லாஹ்வுடைய தூதரே, ரசூலுல்லாஹ் உடனே அந்த அபு அல் முந்திரம் நெஞ்சை தட்டுறாங்க. தட்டி கொடுத்து, அபு அல் முந்திரே, உன்னுடைய அறிவு ஞானம் தான் என்ன ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு தான் தெரியுமா? நம்ம பிள்ளைகள்ட்ட என்ன கேட்டாலும் சொல்லும், தாவக தலைவர் யாரு, அந்த படத்தில் நடிச்சவ யாரு, 2020 வேர்ல்டு கப்பை தட்டுறது யாரு, இந்த சினிமா விஷயம், கிரிக்கெட் விஷயம், ஃபுட்பால் விஷயம், உலக நடப்பு விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான். மார்க்கத்தை பத்தி கேட்டா அது நமக்கு தெரியாதுன்றுவோம். இது மாதிரி இல்லாம அன்புக்குரியவர்களே, எப்படி அபு அல் முந்திர் இருந்தாரோ அது மாதிரி நாம மார்க்க ஞானத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். ஆயத்துல் குர்சியை குடும்ப சகிதமாக ஓதுவோம். அப்படி ஓதக்கூடிய நன்மக்களாக, அதை பொருளிலிருந்து படிப்படி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். தினமும் உரைக்கு அப்புறம் ஒரு துவா பார்க்கிறோம்ல, இன்னைக்கு ஆயத்துல் குர்சியை பார்த்துரும். சரியா? ஆயத்துல் குர்சியை பார்த்துரும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ض் மன் தல்லதி யஸ்ஃபஉ عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم.
முடியலாமா? வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.